பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் அன்பு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். வாசிக்கிறோம். சங்கீதம் 9:10 நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக சந்தர்ப்பத்தில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இது அநேக விதத்தில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அநேகரால் கைவிடப்பட்டிருக்கிறோம், அநேகரால் துரத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறார் பாருங்க, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ பாருங்க, அவங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுறதே கிடையாது. ஏனென்றால் நானும் கர்த்தரை தேடினேன், என்னை இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. அநேகர் நான் நம்பினவர்களாம் என்னை கைவிட்டார்கள். நான் யாரெல்லாம் எதிர்பார்த்திருப்பேனோ அவரெல்லாம் என்னை கைவிட்டார்கள். அவரெல்லாம் என்னை விட்டு விலகி போனார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே என்னை கைவிடாமல் காக்கிறவராக இருக்கிறார். கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். தேவ பிள்ளையே, தேவ நாமத்தை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நாம் அவரை மாத்திரமே நம்பியிருப்போம். அவரை மாத்திரமே நம்பியிருப்போம். தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டோம் எந்த மனுஷனும் நம்பாதீங்க. எந்த மனுஷனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். ஆண்டவராகிய தேவன் தாமே அப்படிப்பட்டவர்கள் நம்ப வேண்டாம் என்று நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய தேவனை நம்பும் பொழுது பாருங்க, அவரை நம்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்படவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட தேவனோடு நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம கைவிடவும் மாட்டார், நம்ம வெட்கப்படுத்த விடவும் மாட்டார். அதனால்தான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யாரெல்லாம் தேவ நாமத்தை அறிந்திருக்கிறீர்களோ நீங்கள் அவரை நம்புங்கள், அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய சத்தியத்தை நம்புங்க. அவர்களுக்கு கொடுக்கதான ஜீவ வார்த்தையை நம்பி நீங்கள் செயல்படும் போது நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட போறதே கிடையாது. ஒரு நாளும் கர்த்தர்களை கைவிட போறதே கிடையாது. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தக்கரங்களை தாங்கி நடத்தும் தேவ கிருபைகளா தேவனை நடத்த வல்லவராக இருக்கிறார். கருத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? நாம் கர்த்தரை நம்புவோம், அவங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புவோம், அவங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் நிச்சயமான உயர்த்தி ஆசிரியக்க வல்லவராக கருத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசிரியப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம், இயேசு நாமத்தில் வருகிறங்க. நாளிலே சமுதிரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை கர்த்தாவே சோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை ஆண்டவரே நீர் ஒரு போதும் கைவிட்டதே கிடையாது. ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் கர்த்தாவே சோத்திரிக்கிற கர்த்தாவே, நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிற நிமித்தமாக அவர்கள் வெட்கப்பட்டு அப்படி பாதுகாக்கிற தேவன் நீர்தான். ஆண்டவரே உடைய கிருவினாலை சிலரை நடத்துவீராக. அநேகர் மனுஷரை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. ஆண்டவரே உண்மை தேடாதபடிக்கு அநேக உலகத்தை தேடியிருக்காங்க, உலக பொருட்களை தேடியிருக்காங்க. ஆண்டவரே அநிமித்தமாய் சோர்ந்து தோற்று போலாய் காணப்படுகிறார்கள். இனி உண்மை தேடி ஆசுவாத்தை செலுத்திக் கொள்ள அவனுக்கு உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசிரியக்கிறார். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.